குலதெய்வமே முதன்மை தெய்வம். ஓம் ஸ்ரீ கருணாம்பிகா சமேத ஸ்ரீ தண்டீஸ்வரரை போற்றி. ஜோதிடம் எனும் மகா அற்புத கலை கற்றுத்தந்த அனைத்து குருமார்களுக்கும் மானசீக குருமார்களுக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம லக்னாதிபதியை பற்றி பார்க்க போகிறோம். லக்னாதிபதி அப்படின்ற ஒரு ஜாதகதாரர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நம்மளோட ஜனனகால ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியோட லக்ன பாவகம் எங்கே இருக்குதோ அதிலிருந்து தான் 12 பாவங்களை பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் லக்னமே முதன்மையானதாக கருதப்படுது. இப்போது இந்த லக்னாதிபதியோட வலு அப்படின்றது எந்தளவு முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒரு தனிப்பட்ட ஜாதகதாரரை பொறுத்த வரைக்குமே லக்னாதிபதி உச்சமாகவும் ஆட்சியாகவும் இருந்தால் தான் நற்பலன்களை செய்யும். லக்னாதிபதி பலகீனமான அமைப்பில் இருக்கிறப்ப நற்பலன்கள் இருக்காது அப்படின்னு பொதுவான ஒரு பார்வை இருக்குது. அது அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, லக்னாதிபதி உச்சமாக இருந்து ஆட்சியாக இருந்து ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்கிற நபர்களும் இருக்காங்க. லக்னாதிபதி நீசம் பெற்று, லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் நீசம் பெற்று இந்த அமைப்பில் இருந்து இவங்க ரொம்ப அசாதாரணமான ஒரு வாழ்க்கையை நல்ல விதமாக வாழ்கிறவங்களும் இருக்காங்க. பொருளாதார ரீதியாகவும் நல்ல மேம்பட்ட நிலையில் இருக்கவங்களுமே இருக்காங்க. இப்போது இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்குறப்ப, பொதுவாகவே லக்னம் அப்படின்றது ஜாதகதாரரை குறிப்பிடுறது அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போது இந்த லக்னத்தோட தன்மையும் லக்னாதிபதியோட தன்மையும் அந்த ஜாதகதாரருக்கு இருக்கும் அப்படின்றத மாற்றுக்கிறது கிடையாது. இதே நிலையில் ஒரு சில லக்னாதிபதியோட ஸ்தான பலத்தை பொறுத்து ஒரு சில விஷயங்களும் இருக்குது. அதை நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, லக்னாதிபதி ஸ்தான பலம் இல்லாமல் இருக்கிறப்ப அந்த ஜாதகதாரர் ரொம்பவே மிகவும் சாதுவான ஒரு பர்சனாக இருப்பார் அப்படின்றத மாற்றுக்கருத்து கிடையாது. விட்டு கொடுத்து செல்லக்கூடிய நபராக இருப்பார். நம்ம குறிப்பிட்டு சொல்கிற இப்போது சொல்லணும் அப்படின்னா ஷார்ட் டெம்பர் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்துக்கு நேர் ஆப்போசிட்டான ஒரு பர்சனாக இருப்பார். எப்போது அப்படின்னா லக்னாதிபதி பலவீனமாக இருக்கார் அப்படின்றப்ப. அப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்கு ஒரு சுமூகமான வாழ்க்கை இருக்கும் அப்படின்றத எந்த விதத்துலையும் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆர்ஜி வருஷ வியூவர்ஸுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும்.